பிரிட்டிஷனுடைய நில வருவாய் திட்டம் 1765 பக்சார் போரோட முடிவாக அலகாபாத் உடன்படிக்கை பெங்கால், பீகார், ஒரிசா 3 பகுதியினுடைய ஜமீன்தாரி உரிமை பிரிட்டிஷ் கொடுக்குறாங்க. எதுக்காக வந்தாங்க பிரிட்டிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்துட்டு பருத்தி ஆடைகளையும் மிளகு வாங்குறதுக்காக வந்தாங்க. அப்ப நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. ஆனா இப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய சூழ்நிலை காரணமாக பெங்கால்ல பிளாசி போர் 1757, அதுக்கப்புறமா பக்சார் போர் நம்மளை தோக்கடிச்சுட்டு நிலம் பெங்கால், பீகார், ஒரிசா 3 பகுதி அவங்க கையில் வந்துருச்சு. அப்ப இங்கேயே நில வருவாய் வசூல் பண்ணி இங்க இருக்கிற பொருள்லாம் ஊருக்கு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு என்னென்ன முறைகள் வச்சிருந்தாங்கிறதால நம்ம பார்க்க போறோம். வாரன் ஹாஸ்டிங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 1793ல நிலையான நிலவர திட்டம் ஒன்று கொண்டு வர்றாரு. ஜமீன்தார் திட்டம். ஜமீன்தார்களை உருவாக்கி இந்த ஜமீன்தார்கள் கையில நிலத்தை கொடுத்துறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நில வருவாயை வசூல் பண்ணி அந்த நில வருவாயை அழகா பிரிட்டிஷ்ட கொடுத்துருவாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தோம்னா, நில வருவாய் அவங்க வசூலிக்க முடியாது. ஏன்னா வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, தோற்கடிச்சிட்டாங்க. அப்போ இங்க ஜமீன்தார்கள் கிளாஸை உருவாக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவர் என்ன பிளான் பண்றாருன்னா, நேரடியா நம்ம என்ன பண்ணலாம், மக்கள்கிட்டயே வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தான் ரயத்துவாரி முறை கொண்டு வரப்படுகிறது. மதராஸ் மாகாணத்தில் ரயத்துவாரி முறை. இப்ப ரயத் என்றால் விவசாயிகள், நேரடியாக விவசாயிகள் இருந்து வருவாய் வந்து வசூல் பண்றது. விவசாயிகள் இருந்து வருவாய் வசூல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜமீன்தார் இருந்து வசூல் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, ஜமீன்தாரோட நிலத்தை வாங்கி ஏலம் விட்டுருவாங்க. விவசாயிகள் இருந்து வசூல் பண்ண முடியலன்னா டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் 1852 ஆரம்பிக்கப்பட்ட சென்னை வாசிகள் சங்கம் டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர வச்சாங்க. டார்ச்சர் ஆக்ட் அபாலிஷ் பண்ணாங்க. அடுத்து மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1833 வில்லியம் பெண்டிங் காலத்துல மகள்வாரி முறை. இது பஞ்சாப்ல. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் வருவாயை கலெக்ட் பண்ணணும். அது என்ன முறையா இருந்தாலும் சரி, நேரடியா விவசாயிட்ட வாங்கு, ஜமீன்தார்ட்ட வாங்கு, ஆனா நமக்கு வருவாய் வரணும். அப்போ பஞ்சாப் பகுதியில் இவங்களுக்கு எப்படி செட் ஆச்சுன்னா, மகள் என்றால் கிராமம். ஸோ கிராம வாரியா வருவாய் வசூல் பண்ணணும். கிராமத்துக்கு ஒரு பொறுப்பதிகாரி இருப்பாரு, அவரு கலெக்ட் பண்ணி மொத்தமா கொடுத்துருவாரு. அப்போ மகள்வாரி முறை எந்த பகுதின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் பகுதி. 1833 கொண்டு வரப்பட்டது. அப்ப யாரு கவர்னர் ஜெனரல், இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். தேங்க்யூ.